பாஜகவுக்கு 70 போயிடும், 80 போயிடும். அதாவது ஆளாளுக்கு வந்து வார்த்தை வாயில் என்ன வருதோ, என்ன நம்பர்ஸ் வருதோ சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் நேற்று என்ன அவங்களுக்கெல்லாம் சூசைட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். மீண்டும் வந்து அம்மாங்கிற ஒரு ஆளுமையை எடப்பாடி நிரூபிச்சிட்டாரா? ஓபிஎஸ் மாதிரியான துரோகிகள் அப்ப இந்த எதிரிகளை கூட ஹேண்டில் பண்ணிடலாம். ஹேண்டில் பண்ணிட்டாரு. இந்த துரோகிகளை ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, அது உண்மையிலுமே அவருடைய இடத்துல, எடப்பாடியார்களோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அது முடிஞ்சிருக்காது. கருணாநிதி குடும்பம் ஒரு ஆர்எஸ்எஸ் குடும்பமாக தான் இருக்கணும். இன்னுமே வந்து பலர் வெளியில் சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னா, சபரீசனுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரர்களோடு நேரடி தொடர்பு இருக்குது. திமுக என்பது தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ். காங்கிரஸ் கூட கைகோத்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க, மதச்சார்பின்மையின் திமுக பேச்சு. ஆனா இவங்க பண்ணி வச்சது என்ன, முருகனுக்கு மாநாடு நடத்தினார்கள். கனிமொழியை வந்து திமுகவினர் வந்து அவமரியாதை செய்யறதா அவங்க தரப்புல சில அரசியல் வட்டாரத்துல இருந்து தகவல் வருது மேடம். இந்த டைம் அவங்க வந்து மாநில அரசியல்ல போட்டியிடுறதுக்கு முடிவு செய்யப்படுறாங்கன்னு சொல்றாங்க. உதயநிதியோட கம்பேர் பண்ணும்போது கனிமொழி வந்து மோர் எலிஜிபிள். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஆசை வரக்கூடாது என்ன? அவங்களும் வாரிசு அரசியல்ல தான் வராங்க. கருணாநிதியோட பசங்களும் கருணாநிதியோட பேரன்களும் போட்டி போடலாம், கருணாநிதியோட பொண்ணு வரக்கூடாதா? துர்காமா வந்து அவங்க பாலிடிக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு வெறியா இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டைரக்ட் காம்படிட்டரா இருக்காங்க. கனிமொழியை வந்து வளர வைக்கக்கூடாதுங்கிறதுல துர்காமா ஏன் ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அப்படின்றதுனா, நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஐடி விங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இப்போ வந்து டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளரை வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணாங்க மேடம். அங்கதான் போய் எல்லாம் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வாய் அடைக்கிற மாதிரி 23ஆம் தேதி அதிமுக தலைமை கழகத்துல வச்சு அவர் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மேடம். இது எப்படி மேடம் பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள்னு பெண் நிறுவனத்தில் வாங்கி சாப்பிட்ற ஒரு குரூப் இருக்கு. இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், பட் உண்மை ஹார்ஷாக தான் இருக்கும். பெண் நிறுவனத்திட்ட அரசியல் விமர்சகர்கள்னு வாங்கி சாப்பிட்ற ஒரு குரூப் அது தனி, சேனல்ஸு அது ஒரு குரூப் தனி. அப்புறம் அது இல்லாமல் அந்த திமுகவில் வைத்தறிச்சல் கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி இருக்குது. எதுனாலும் அதிமுகவில் என்ன நடந்தாலும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கும் அந்த கோஷ்டி. அப்படி இந்த வைத்தறிச்சல் கோஷ்டி இங்கே அந்த ஜோசியக்காரர்கள் என்னும் அரசியல் விமர்சகர்கள், இந்த பக்கம் மீடியா, இந்த 3 பேரும் நேற்று முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் தான் வந்துட்டு பாருங்கள், எடப்பாடியார் வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு டிஸ்கஷனுக்காக டெல்லி போயிட்டார் அப்படின்னா ஐயோயோ டெல்லி போயிட்டார், இது சொல்லிட்டே இருந்தாங்களா ஒரு மாசமா எல்லாரும். இதே பேச்சு தான் சேனல்ஸ்லாம். இதை தவிர்த்து வேற பேச்சே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப சொன்ன ஒரு விஷயம், டெல்லி தான் எல்லாம் டிசைட் பண்ணும். அதுவும் பாஜகவுக்கு 70 போயிடும், 80 போயிடும். அதாவது ஆளாளுக்கு வந்து வார்த்தை வாயில் என்ன வருதோ, என்ன நம்பர்ஸ் வருதோ, இல்லை எல்லாரும் 70 கொடுத்துருவாங்க சார், 60 கொடுத்துருவாங்க சார், 80 கொடுத்துருவாங்க சார், 90 கொடுத்துருவாங்க சார் சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் நேற்று என்ன அவங்களுக்கெல்லாம் சூசைட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். மீண்டும் வந்து அம்மாங்கிற ஒரு ஆளுமையை எடப்பாடி நிரூபிச்சிட்டாரா? சார் இது வந்து அம்மா அப்படிங்கிறது அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து எதிரிகளே கிடையாது. சரிங்களா? அம்மா முன்னாடி வந்து இப்படி பத்திரிகையாளர்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக கேள்வி கேட்ட முடியுமா? அம்மா என்டையர்லி டிஃப்ரெண்ட், எடப்பாடியார் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அம்மா வந்து பெரியார், புரட்சி தலைவர் எல்லோரோடும் சேர்ந்து அரசியல் கற்றுக்கொண்டவர் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருந்த போதும் சட்டசபையில் இந்த திமுக அவர்களை என்ன பாடுபடுத்தியது எல்லாத்தையுமே உணர்ந்ததுனால தான் அவங்க வந்து அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உறுதி இருந்ததுனால தான் அவங்க உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் திமுக உள்ள விடவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி 5 வருஷம் வந்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃபஸ்ட் இங்கிட்ட ஒரு 10 வருஷம், இங்கிட்ட ஒரு 10 வருஷம்னு 20 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதை விட திமுகவை தலையில் கொட்டி உட்காருங்கடா அப்படின்னு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எடப்பாடியாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பக்கம்லாம் எதிரிகள். அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் முதல்வராக பொறுப்புக்கு வந்த பிறகு திருமண பக்கமெல்லாம் எதிரி. யார் எப்போ முதுகில் குத்துவானே தெரியாது. அந்தளவுக்கு தினமும் வந்து இந்த கத்தி மேலே நடக்கிறதுமாங்கள, லிட்ரலாக அவர் கத்தி மேலே தான் நடந்தார். யார் அது கத்தி, ஒரு பக்கம் இந்த பக்கம் கத்தி, இந்த பக்கம் கன்னி வெடி, எப்போ காலை வச்சா எங்கே வெடிக்குன்ற மாதிரி தெரியாத கன்னி வெடிகள். இந்த பக்கம் கோர்ட்டில் நிறையா கேசஸ்,
ரெட்டையில எனக்கு தான் உனக்கு தான், நான் தான் இணை செயலாளர், இல்லை நான் தான் பொதுச் செயலாளர்னு ஏகப்பட்ட கேசஸ். இதில் 4-5 பேர் எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இந்த கட்சியை நாங்களாம் ஒருங்கிணைக்க போகிறோம், இந்த நாளைக்கு போயிடுவார், நாளான்னைக்கு போயிடுவாருன்னு அது ஒன்று. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக பாருங்க, அதிமுக அவ்வளவுதான் அழிந்து விட்டது, அழிந்து விட்டது, அழிந்து விட்டதுன்னு அவங்க ஒரு கோஷ்டி. அப்போ இத்தனை எதிரிகளை, இத்தனை எதிரிகள் ப்ளஸ் துரோகிகள். துரோகிகள்னு யாரை சொல்கிறீங்கன்னு பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓபிஎஸ் மாதிரியான துரோகிகள். அப்போ இந்த எதிரிகளை கூட ஹேண்டில் பண்ணிடலாம், ஹேண்டில் பண்ணிட்டாரு. இந்த துரோகிகளை ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே அவருடைய இடத்துல, எடப்பாடியார்களோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அது முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன வலிமை வேணும் சார். அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு, அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து, அந்த மன வலிமை அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிறத விட ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுனால தான் அவர் வந்து இது சர்வே பண்ண முடிஞ்சது. இத்தனை வருஷம் கட்சி 2018 ஆண்டுகளா அவருக்கு கொடுக்காத பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு, அதாவது இந்த பூர்ண ஆயுசு நித்திய கண்டம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டெய்லியும் அவரோட எப்படி அவரெல்லாம் நிம்மதியாக தூங்கினார்ன்றதே தெரியல. சரிங்களா? இதில் இடையில அந்த சில்வண்டுகள் மாதிரி, இந்த செங்கோட்டையன் மாதிரி சில்வண்டுகள் வேற ஒரு பக்கம், இந்த தொல்லைகளை வேற தாங்கணும். அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனைகளை சாதிக்க முடியும், பார்க்க முடியும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வந்துட்டார்ல. பிஜேபி கூட கூட்டணி அப்படின்னு பிஜேபி கிட்ட நீங்கள் போகல, அவங்க உங்களை தேடி வந்தாங்க, அவங்களே கையை பிடிச்சி வச்சுட்டாங்க, ஐடிசி ஹோட்டலில் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, என்னென்னமோ இந்த ஜோசியக்காரங்க இருக்கின்ற இந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசணுங்கிற விவஸ்தை இல்லாமல் பேசினாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு ஒரு டைனமிக் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதையுமே வந்து உடனே எக்ஸ்ப்ரெசிவ், இந்த இப்படியெல்லாம் வந்து சீன்லாம் காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சினிமாக்காரன் பண்ணுற வேலை. ஒரு உள்ளுக்குள்ளே வந்து பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற லீடர் இருக்காங்களே, அந்த லீடர்ஸ் வந்து எந்த சீனும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, எந்த வார்த்தைகளையும் பெருசாக விட மாட்டாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் பேசும், அவங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் பேசும். அப்படி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பெருசாக எடுத்து பார்த்தீங்கன்னா, காந்தி, அவரோட காந்தி வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபட்டவர் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு இதாக பார்த்தவர். காந்திக்கு அப்புறம் நேரும் ஆரம்ப காலங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்தவர். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார், அதுக்கடுத்து அம்மா, இவங்க எல்லார்த்தை விடையும் நிறைய பிரச்சனைகளை பார்த்தவர் எடப்பாடியார். அவர் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் வந்து நம்ம எல்லாரையும் போல ஒரு சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்தவர். சரிங்களா? இப்போ அதனாலேயே நீங்கள் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தீங்கன்றதுனாலேயே நிறைய அடிகளும் வந்துச்சு. அவர் ஸ்டாலின் மாதிரி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, அப்பா பேரை சொல்லிட்டு வந்தவரும் கிடையாது, தானாக உழைச்சி முன்னேறினவரில். அப்போ வந்து என்ன, நான் அந்த உழைச்சி முன்னேறினவங்களுக்கு, இளையராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா தானாக உழைச்சி முன்னேறினவர், அதனால தான் அவர் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப கர்வமாக பதில் சொல்லுவார். அந்த உழைப்பால் முன்னேறியவன் எல்லாத்துக்குமே ஒரு கர்வம் இருக்கும். அதுதான் எடப்பாடியார் அவர்களுக்கும். நான் ஒன்றிய செயலாளர்லேருந்து சிஎம் சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். சும்மா அது ஒன்றும் ஒரே நாளில் நடந்தது கிடையாது. அது வந்து ஒரு 40-45 வருடங்களுக்கான ஜேர்னி. அது ஒரு பயணம், பெரிய பயணம். 45 வருஷங்கிறது, 40 வருஷத்துக்கு மேலேங்கிறது எப்படி தரணும்? ஒட்டுமொத்த ஆயிலும் அந்த கட்சியை தவிர்த்து அநேகமாக அவருக்கு அந்த இரட்டை இலை, அதிமுக, அந்த 2 வார்த்தையை தவிர்த்து வேற பெருசாக அவர் லைஃப்பில் வேறெல்லாம் பெரிய, அவர் வந்து எவ்ரி இயர் வந்து சுவிட்சர்லாந்துக்கு டூர் போகிறவர் கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் நாம் எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிற ஒரு ஆட்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் வந்தாருன்றதுனாலேயே மீடியா அவரை போட்டு ரொம்ப அடிச்சது, ஒழிச்சிருவோங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு இது பண்ணாங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் மீண்டு வந்தது இந்த ஒரு 21வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது வந்து அவருடைய சாதனைன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ வந்து டெல்லியில் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, வெறும் அறிவிப்பு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுறாரு, இது என்ன பெருமையான்னு சொல்லிட்டு பெரியசாமி வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு மேடம். நாங்கள் சொன்னல அந்த வைத்தறிச்சல் கோஷ்டி ஃபஸ்ட்டு சொல்லும் போது, அந்த வைத்தறிச்சல் கோஷ்டியோட ஹெட் இருக்கார்ல, அது இந்த பெரியசாமி மாதிரி ஆட்கள் தான். அப்புறம் இன்னொருத்தர் ரகுபதி, அந்த புதுக்கோட்டைக்காரர், இவங்கெல்லாம் அந்த வைத்தறிச்சல்லையே டெய்லி அவங்களுக்குலாம் 10 ஜெலிசல் பாட்டில் வாங்கி கொடுத்துடணும். அதிமுக கூட பாஜக வந்து கூட்டணி வைங்கன்னு நாங்கள் தாங்க பாஜக கிட்டே சொன்னோன்னு. இனிமேல் அப்படி இல்லைன்னா ஒரு பைத்தியக்காரன் என்ன பேசுவான்றதை நமக்கு புரியும், சொல்ல முடியாதுல்ல எந்த நேரம் எப்படி பேசுவாங்கன்னு. இப்போ நேற்று வந்து அங்கே தொகுதி உடன்பாடு பாஜகவுக்கு 27 கிடச்சிருச்சு, பாமகவுக்கு கிடச்சிருச்சு,
அவர் டிடிவி சார் உள்ளே வந்துட்டாரு, அதுவே இந்த வைத்தறிச்சல் கோஷ்டிக்கு பெரிய வைத்தறிச்சல். இப்போ இதெல்லாம் என்னடா, ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப வந்து ஆன்லைனில் இதில் வந்து நேரலையில் வந்து அழறார், லிட்டராக அழறார். நம்மளை வளர விட மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்கணும், ராஜ்யசபா வந்து 2028 வாங்கிக்கணும் அப்படின்னு அதை ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கம் பேசுகிறார். அவர் பெரியவர் பே சண்முகம் இருக்கார்ல, தோழர் சண்முகம், அவர் பாவம் அறிவாலயத்துக்கு ஒரு 10 தடவை நடந்து பார்த்தாரு, ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு நடந்து பார்த்தாரு, தலைமைச் செயலகத்துக்கு நடந்து பார்த்தாரு, ஒன்றுமே ஆகலை. அந்த 6 போன தடவை 6 மார்க் வாங்கினதான் இந்த தடவை இந்த 6 மார்க் கொடுத்தாங்களான்னு பார்த்தா 1 மார்க்கை குறைச்சிட்டு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிமுக பாஜக உள்ள வந்துரும்ல, அதனால 5 ஓகே சொல்லி. அதாவது இந்த பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். 21ல் இதே நாமத்தை தான் பாடினாங்க, எதுக்கெடுத்தாலும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். அப்போ பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னா நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்கல்ல, அப்போ பாஜக உள்ள வராத மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. 5 வருட ஆட்சியில் பாஜக இந்த பக்கம் இனிமேல் தமிழ்நாட்டை பார்த்தா நான் வரமாட்டேங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்டாலின் வந்து இப்போ உட்காந்து எலெக்ஷன் வந்தால் மட்டும் நான் பாஜக வரமாட்டேன், வரக்கூடாது சொல்கிறேன்ல. அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறவர்கள் ஏன் வந்து ஆர்எஸ்எஸோட பேரணியை வந்து நடத்துறதுக்கு இத்தனை பேரணிகள், கிட்டத்தட்ட 100கணக்கான பேரணிகள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்ததில்லை. எடப்பாடியார் ஆட்சி காலத்தை விட ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணிகள் நிறைய நடந்திருக்கு. இல்லை, கருணாநிதி வந்து ஆர்எஸ்எஸை பற்றி அவர் உயிரோடு இருக்கும்போது புகழ்ந்து பேசினாரு. அது நிறைய இருக்கு, நான் நிறைய எவிடன்சஸ் காட்டுவேன். கருணாநிதி அதனால அவர் வழியில வந்த மகனும் ஆர்எஸ்எஸ் ஒருவேளை ஊக்குவிக்கிறாரா எடுத்துக்கலாமா? உண்மையை சொல்ல போனால் கருணாநிதி குடும்பம் ஒரு ஆர்எஸ்எஸ் குடும்பமாக தான் இருக்கணும். இன்னுமே வந்து பலர் வெளியில் சொல்கின்ற செய்தி என்ன அப்படின்னீங்கன்னா, சபரீசனுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களோடு நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்ற. அதுக்கு வேற எதுவும் உதாரணம்லாம் வேண்டாம். வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது அண்ணா வந்து வேல்முருகன் அண்ணா வந்து அவங்க எவ்வளோ அடிச்சாலும் ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற 5 வருஷமா வந்து அவங்களோட இருந்துட்டு இதை சொல்றது சரியான எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையில் நாங்கள் எல்லாம், நான் பர்டிகுலராக நான்லாம் வந்து சொல்லியிருக்கேன், திமுக என்பது தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ். திமுக தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ். ஏன்னா இவர்கள் இங்கே மதச்சார்பின்மை, யார் கூட, காங்கிரஸ் கூட கைகோத்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, மதச்சார்பின்மைன்னு திமுக பேச்சு. ஆனால் இவங்க பண்ணி வச்சது என்ன, முருகனுக்கு மாநாடு நடத்தினார்கள். இப்போ மதச்சார்பின்மைன்னு பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் நீங்கள் மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது எப்படி மதச்சார்பின்மையில் வரும்? அப்போ நீங்கள் வந்து நாங்களும் வந்து இந்துத்துவத்தை போற்றி வளர்க்கிறோம்னு சொல்கிறீங்க, அதைத்தான் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ கூட வந்து நிறைய தலைவர்கள், நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுக தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ்ன்னு. அப்போ இவங்க எப்படி வந்து பாஜக உள்ள வந்துடும்? ஆர்எஸ்எஸோட ஒரு அரசியல் அணி தான் பாஜக. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். இவங்க என்னன்னா, சார் நாங்கள் இருக்கோம், பாஜகவை நாங்கள் இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு டெல்லியிலேருந்து பாஜக வரணும்? திமுகவே ஒரு பாஜக தான் சார், அதைத்தான் சொல்கிறாங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தோழர் சண்முகமோ காங்கிரஸில் இருக்கின்ற தலைவர்களோ இல்லது அவர் சிபிஐக்காரங்களோ இவங்க எல்லாத்துக்கும் இது புரியுது. புரிஞ்சாலும் என்ன பண்ணுறது? நம்ம ஏற்கனவே தனியாக போய் நின்று 2014 நின்று ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. அப்படிங்கும்போது நம்ம சரி போட்டுவோம், வண்டியை ஓட்டுவோம். இந்த வண்டி இப்போ நான் 6 இருந்து 5 ஆச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல. அப்படிங்கும்போது நம்ம எதையோ ஒன்று இருக்கிற வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருப்போம் இந்த கட்சின்றது தான் அவங்களோட நோக்கம். அப்போ இந்த ஆர்எஸ் இந்த பிஜேபின்னு பயமுறுத்துறதுல, அப்போது பிஜேபியோட எல்லா அஜெண்டாவையும் நீங்களும் தான் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. பண்ணிட்டு அப்புறம் என்ன பிஜேபி உள்ளே வந்துடும்? பிஜேபி அப்போ இந்த ஸ்டாலினோ இந்த அறிவில்லாத உதயநிதியோ அவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் உண்மையிலுமே வந்து கிரவுண்ட் லெவல்லையோ இல்லை ஒரு திங்க் டேங்காக உட்காந்து திங்க் பண்ணினாலோ அவர் வந்து இந்த 3ஆம் தரமாக ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்க மாட்டார். அப்போது இவர் உண்மையிலுமே இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளையும் அறிவும் இருந்தால் யோசிச்சா, பாஜக உள்ளே வருதுங்கிற இந்த கோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இது என்ன பொருளில் நம்ம சொல்கிறோம்? பாஜகவுக்காக பாஜகவை விட பெட்டராக நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி, பெட்டராக இந்த சென்ஸ் அவர்கள் மதத்தை காட்டி பண்ணுகிறார்கள்னா நாங்களும் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்களா? இருக்குல்ல. அப்போ இந்த 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 விஷயம் இருக்குல்ல, நாங்கள் இந்த பாஜகன்னு பயம், அந்த பயம் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வேணால்
உங்களுக்கு மைக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு அப்படி பயன்படுத்திக்கலாமே ஒழிய இவர்கள் கூட்டணியோடு சேருவதற்கு பணத்தை தவிர வேறு பெரிய காரணம் இல்லை. அதுதான் உண்மை. மேடம் இப்போ வந்து சபரீசன் வந்து ஆர்எஸ்எஸ் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்ல வந்தீங்க. என்னன்னா சபரீசன் வந்து 21க்கு முன்னாடி நடந்த பல இடங்கள்ல அவர் வந்து மோகன் பகவத்தோட டைரெக்டாக பேசினது, டெல்லிக்கு போனது, இது எல்லாமே வந்து இங்கே இருக்கின்ற எல்லா சீனியர் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் சார். எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். சரிங்களா? டெல்லியோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் இங்கேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ராமுக்கு தெரியும் சார். இந்து என்ராமுக்கு தெரியும். இதை விட வேற என்ன வேணும்? ஏன் இந்து என்ராம் வந்து கருணாநிதியை விட ஸ்டாலின் கூட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கார்? ஸ்டாலினோட ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கார். ஏன் எடுத்துகிட்டு இருக்கார்? அப்போது ஒரு இந்து என்ராம் அவருக்குள்ளே என்ன இருந்தாலும் அந்த பிராமின்ங்கிற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ் கூட சபரீசன் டைரக்ட் கான்டாக்டில் இருக்காருப்பா. இவன் நம்மாளுப்பா, அப்போ இவனை நம்ம வளர்த்து விடணும்ப்பா, இதுக்கு நம்ம எல்லா உதவி செய்யணும்ப்பா அப்படின்னு. ஆக்சுவலி என்ராம் வந்து இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகிற இருக்குல்ல, அது வந்து என்னன்னா அந்த கூட இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது இப்படியெல்லாம் சொல்லும் போது என்னென்னா, ஏன்னா நம்ம ஊரில் வந்து தியரிஸ் பேசுகிற ஆட்கள் இல்லை. இது இப்படி போச்சுன்னா இது இப்படி தான் போகணும்னு தியரிஸ் பேசுகிற ஆட்கள் கிடையாது. எல்லாமே ஆர்வடம் சொல்கிறவங்க தான். நீங்கள் வேணால் இதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க, இது ஒரு நாள் நடக்கும். ஏன் வந்து என்ராம் அண்ட் இந்த பக்கம் சபரீசன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்குன்ற மர்மம்ங்கிறது இதுதான். இப்போ கனிமொழியை வந்து திமுகவினர் வந்து அவமரியாதை செய்கிறதா அவங்க தரப்புல இருந்து சில அரசியல் வட்டாரத்திலிருந்து தகவல் வருது மேடம். இந்த டைம் அவங்க வந்து மாநில அரசியலில் போட்டிடுறதுக்கு முடிவு செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? கனிமொழி இஸ் எலிஜிபிள் ஃபார் தட், அதை நம்ம ஒத்துக்கணும்ல. கொஞ்சம் செயல்படக்கூடிய பெண்மணி, அறிவு இருக்கிற பெண்மணி, அதே நம்ம ஒத்துக்கணும். அப்போது உதயநிதியோட கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், உதயநிதியோட கம்பேர் பண்ணும்போது கனிமொழி வந்து மோர் எலிஜிபிள். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஆசை வரக்கூடாது என்ன? அவங்களும் வாரிசு அரசியலில் தான் வராங்க. கருணாநிதியோட பசங்களும் கருணாநிதியோட பேரன்களும் போட்டி போடலாம், கருணாநிதியோட பொண்ணு வரக்கூடாதா அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, உதயநிதி வந்து பலமுறை அவரை வந்து அவமதிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த தென் மாநிலங்களுக்கு போகும்போது, அங்கே மாவட்டங்களுக்கு போகும்போது, தூத்துக்குடிக்கே போய் ஒரு கூட்டம் நடத்துனப்போ, உதயநிதி கூட்டம் நடத்தினப்போ அந்த அம்மாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கல. தெரியுமா? இன்விடேஷன் கொடுக்கல. அவங்க அந்த கூட்டத்துலேயும் வந்து கலந்துக்கல. கேட்டால் இன்விடேஷனை கேட்டுல போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. பத்திரிகைகளில் வந்த செய்தி. அப்போது அவங்கள வந்து இவங்க ஓரங்கட்ட பார்க்குறாங்க. குறிப்பாக துர்காமா வந்து அவங்க பாலிட்டிக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு வெறியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டைரக்ட் காம்படிட்டராக இருக்காங்க உதயநிதிக்கு அப்புறம் கனிமொழி அப்படிங்கிறதுல. ஏன்னா அவங்க நேஷ்னல் பாலிடிக்ஸில் இருந்துட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளரெல்லாம் அவங்க இருந்திருக்காங்க. அதனால பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு புரிபடுது. ஏன்னா ஒரு 30 பேர் விருப்ப மனு கட்டியிருக்காங்க தூத்துக்குடியில் போட்டியிடறேன்னு சொல்லிட்டு. அது எப்படி நம்ம சாதாரணமாக போட்டிடுவோம்? நம்ம அப்படியே பண்ணுவாங்களா என்ன? ஏதோ ஒரு 5 பேர் வந்து அவங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்க ஒரு ஆர்வத்தில் பண்ணலாம். 30 பேர் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க பாலிடிக்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதைத்தானே பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மாவட்ட செயலாளரை வச்சு ஒரு 10 பேர்த்த ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கட்டுங்கன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பண்ணுறீங்களா? அப்போ இந்த பாலிடிக்ஸை தானே நானும் 15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நானும் பண்ணுறேன். நீ 10 பேர்த்த ரெடி பண்ணிட்டு எனக்கு 30 பேர்த்த ரெடி பண்ணிட்டேன் பார்த்தியா? அப்போ இஸ் ரியலி பிரில்லியன்ட். அதை உண்மையிலுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தாங்கணும். ஆனால் இங்கே உதயநிதிக்கு அது ட்ரையாங்கலில் போகும். மேலே இங்கிட்ட வந்து உங்களுக்கு சபரீசன் இருக்கார், இந்த பக்கம் உதயநிதி இருக்கார், இந்த பக்கம் கனிமொழி இருக்காங்க. கனிமொழியை வந்து வளர வைக்கக்கூடாதுங்கிறதுல துர்காமா ஏன் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க அப்படின்றதுனா, அவங்களுக்கு வந்து தென் மாவட்டத்துக்கு பொறுப்பு கொடுத்தாங்களா தேர்தல் பொறுப்பாளர்னு. சபரீசன் அங்கே போய் வேலை பார்க்குறாரு. சபரீசன் எதையுமே வந்து மாமியாரோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணுவாரா? அப்போ அவர் பண்ணுறாரு. அப்போது இங்கே பிரச்சனை வந்து உதயநிதியா சபரீசனா கனிமொழியான் இருக்குது. ஆனால் இந்த உண்மையை வந்து எந்த பத்திரிகைகளுமே பேசாது. அங்கே வந்து உண்மையிலுமே லிட்டரலாக ஒரு குடிமைப்பிடி சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த சண்டையை வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அது ஊரறிந்த ரகசியம்.
ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. அதான் நம்ம மீடியாவோட இது 26 தேர்தலுக்கு அப்புறம் திமுகவில் கண்டிப்பாக பல பூகம்பங்கள் வெடிக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, இன்றைக்கி பார்ட்டிக்குள்ளே இருக்கிற பலர் வந்து ரொம்ப சீனியர்ஸ், ரொம்ப வயசாகிடுச்சு. ஏர்பாலுக்கெல்லாம் வயசாகிடுச்சு இல்லை, ஹீஸ் கோயிங் டு பி 80 ஐ திங்க். அப்போ எல்லாத்துக்கும் அங்கே வயசாகிட்டே இருக்குதுங்க போது அப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து தானே ஆகணும்ல. அப்போ இந்த 3 பேரில் யார் பலவானோ, யார் பணபலம் படைத்தவர்களோ, யாருக்கு வந்து சூழ்ச்சி நிறையா தெரியுமோ அவங்க உள்ளே வர போகிறாங்க. அப்போ உங்களுக்கு திமுகவோட கேம் அப்படிங்கிறது 26க்கு அப்புறம் வந்து அது நல்லா தெரியும். அது துர்கா அம்மா ஜெயிப்பாங்களா, கனிமொழி அம்மா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத எல்லாருமே அதுக்கப்புறம் தான் பார்க்க ஏன்னா போறோம். திமுகவில் வந்து சபரீசனோட தலையீடு அதிகமாக இருக்குது. இப்போ திமுக சார் திமுக தான் சார் சபரீசன் தான் திமுக. இப்போ வந்து எங்கள் பொதுச் செயலாளர் வந்து பொம்மை முதல்வர், அதிமுக வந்து பொம்மை முதல்வர்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதோ சும்மாவா சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து சும்மா அந்த முகம் மட்டும்தான் அவர் இயக்குறாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, ரிமோட் கார் குழந்தைகள் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த ரிமோட் கார் மாதிரி தான். அந்த ரிமோட் காரை இயக்குகிறவர் சபரீசன். அந்த சபரீசனை வந்து இயக்குறவர் துர்காமா. அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க். அவங்க வந்து என்னென்னா, நம்ம பையன் வந்து முகமாக இருக்கணும், சபரீசன் பின்னாடி இப்போ எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நிழல் முதல்வர் சபரீசன், முக முதல்வர் பொம்மை முதல்வராக இப்போ ஸ்டாலின் ஐயா இருந்த மாதிரி அடுத்து உதயநிதி இருந்துட்டு போகட்டும். நம்மளே தான் இருக்கணும், கனிமொழி உள்ளே வந்துடக்கூடாது. அதுதான் பிளான். அப்படிங்கிறதுனால தான் அந்த அம்மா போராடி கீராடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி மேடத்துக்கு வந்து டெல்லியிலும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. இவங்க நினைக்கிறாங்க நம்ம டைரெக்டாக ஆர்எஸ்எஸை போய் பார்த்துட்டு வந்துட்டா நமக்கு சப்போர்ட் கிடச்சிடணும். அந்த அம்மா வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அறிவாலயத்தில் இத்தனை வருஷம் இல்லாமல் கருணாநிதி உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே தனி ரூம் கிடைக்கல, இப்போ எப்படி வாங்கினாங்க. அதனால் அந்த அம்மா வந்து துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா பையனும் பெரியவராகிட்டாரு. அதனால வந்து இனிமேல் நீயா நானா வா பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. பல காரியங்களை அவங்க அதை அப்படி தான் செய்கிறாங்க. மூக்க அழகிரிக்கு நடந்த மாதிரி கனிமொழிக்கு விரைவில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். டெஃபினட்டாக நடக்காது. அந்த நீங்கள் மூக்க அழகிரி சார் வந்து என்னென்னா, ஸ்டாலின் நம்மளை எப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்சு ஒதுக்குவார் அப்படிங்கிற அந்த கேமை அவர் புரிஞ்சிக்கவே இல்லையா கடைசி வரைக்கும். சரிங்களா. அப்புறம் வந்து அவர் அழகிரியோட மனைவி இருக்காங்க இல்லையா, காந்தி, அந்த மாதிரி பேர், அவங்க வந்து துர்காம்மா மாதிரி சூழ்ச்சியான மனுஷி கிடையாது. அவங்க வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. இந்த அளவுக்கு ரொம்ப கன்னிங்காக அவங்களுக்கு செயல்பட தெரியல. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒய்ஃப் எப்படி திங்க் பண்ணுமோ அந்த மாதிரி இவங்க வந்து பவர் அதிகாரம்ங்கிறது எப்பயும் நம்ம கையில் தான் இருக்கணுங்கிறது அவங்க அந்த வீட்டுக்கு வந்த கணத்துலேருந்து அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபோர்காஸ்டிங் முன்னாடியே டிசைட் பண்ணுறதுங்க இருக்கு இல்லையா, நம்ம தான் எல்லாம் அப்படின்னு. கருணாநிதி ஐயா சாகிற வரைக்கும் ஒரு மஞ்சள் தொட்டு போட்டிருந்தார்ல, அது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னு நினைக்கிறீங்க? துர்காம்மா. தயாளம்மா வந்து இந்த அளவுக்கு துர்காம்மாக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் அந்த அம்மா அவங்க வந்து நல்லா சமைச்சு கொடுக்கறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுன்னு ஒரு அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சொல்கின்ற அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அப்போ அங்கே எல்லாமே சூத்திரதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்காம்மா தான். அன்னைக்கு இப்போ நான் 21 பதவி இருக்கும்போது அவங்க ஏன் குளிங்க அவ்வளோ தூரம் அழுகுறாங்க. அது ஆனந்த கண்ணீர் தான்னாலும் ஏன் அப்படி அந்த ஆனந்த கண்ணீர்? அப்போ நான் இதுக்காக எவ்வளோ வேலை பார்த்தேன், எவ்வளோ சூழ்ச்சிகளை செய்தேன், எவ்வளோ சதிகளை செய்தேன், என் சதியும் என் சூழ்ச்சியும் என் மூளையும் வெற்றி பெற்றது பார். எத்தனை கோயில், எத்தனை யாகங்கள், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க அது டே அண்ட் நைட் அண்ட் டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததோட தூங்க விடாமல் வேலை பார்த்துருப்பாங்க சார். ஸோ பட் கனிமொழி மேடத்தை நீங்கள் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்களும் அதிகாரம் கருணாநிதி பக்கத்துல இருந்து பார்த்தவங்க தானே, குழந்தையா இருக்கிறதுலேருந்து. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் பெரியார் மேல எல்லாம் ஈடுபாடு இருந்திருக்கு, அரசியலை படிச்சிருந்துருக்காங்க. ஐ மீன் டெய்லி அவங்க அப்பா கூட சேர்ந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்க போகிறாங்க வராங்கன்றது எல்லாத்தையுமே அவங்க கூட இருந்து பார்த்துருக்காங்க, கற்றுருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சைக்காலஜிக்கலி இஸ் wounded லைக் எனிதிங் உள்ளுக்குள்ளே. ஏன் அப்படின்னீங்கன்னா ஒரு 3ஆம் தாரத்தோட குழந்தை, அதனால் நடந்த புறக்கணிப்புகள் செய்திகள். அந்த பழைய காலத்தில் வந்து இவர் கருணாநிதி அவங்கள வந்து மகளாக மனைவியாக அவங்க அம்மாவை ஏற்றுக்காமல் இருந்தது. சட்டமன்ற குறிப்புகளில் கூட இன்னும் இருக்குது, என் மகளின் அம்மா தான் அவர் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போது அந்த காயெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக ஆறுமா யாருக்காக இருந்தாலும். இன்றைக்கி கனிமொழி வந்து ஏன் வந்து நான் பவருக்கு வருவேன், பவர்னா நான் வெறும் டெல்லி பாலிடிக்ஸோடு இல்லைடா, நான் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வருவேன், வந்து நானும் ஒரு நாள் அந்த சிஎம் சீட்டில் உட்காருவானே ஏன் வெறிய அலையிறாங்கன்னா, கருணாநிதியோட என் மகளின் தாய்
என் மனைவி இல்லை, அவங்க என் மகளோட தாயின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை அவங்க காலம் முழுக்க சாகிற வரைக்கும் அது அவங்கள துரத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது உளவியல் ரீதியாக அதை நான் அப்படி தான் புரிஞ்சிருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக அவங்க மேலே எப்போ அவங்கள பார்த்தாலும் ஒரு பரிவு இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு wounded சைல்டு, அவங்க ஒரு wounded சைல்டு தான். இன்னுமே வந்து துர்காமா அவங்கள ஒரு எதிரியாகவே பார்ப்பது. இன்ன வரைக்கும் நீங்கள் எத்தனையோ கூட்டங்கள்லாம் அந்த பதவியேற்பு விழாவில் அதுலலாம் பார்த்தீங்கன்னா, துர்கா அவங்க கூட நல்லாவே பேச மாட்டாங்க, சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த காயங்கள், இங்கே காயங்கள் தான் மனுஷங்களை இயக்குது, அவமானங்கள் தான் இயக்குது, புறக்கணிப்புகள் தான் இயக்குது. அப்படி ரொம்ப புறக்கணிப்புக்குள்ளாகவும் அவமானத்துக்குள்ளவும் காயத்துக்குள்ளானவர் கனிமொழி மேடம். சபரீசனுக்கோ உதயநிதியோ தேரால் என்ன சொல்கிறது, அவங்க வந்து 1 கோடி ரூபாய் வாட்ச் கட்டுறவனுக்கு வலி வருத்தங்கள் தெரியாது. அதனால காயம்தான் சார் ஜெயிக்கும் கடைசியில். அப்போ 2026 தேர்தலுக்கு அப்புறம் திமுகவில் ஒரு பெரிய குழப்பம் காத்திருக்கு. மிக நிச்சயமா அது வந்து யாரை நினைச்சாலும் தடுக்க முடியாத குழப்பங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே கீழே வந்து பைத்தியக்காரி மாதிரி உளராத அப்படி இப்படின்லாம் கமெண்ட் போட்டு போகலாம். பட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். இதுக்கு நடந்தே தீரும். அதுதான் அரசியல், நடக்கும். ஓகே மேடம், பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி மேடம்.